வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்ப அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்கு. அந்த டவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம சரி செய்ய போறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது என்ன நியூஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஎஸ்எல்ல 2019 ரீஃபண்ட்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 23,000 to 25,000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு பண்ண பணம் 23,000 to 25,000 இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட் வராம இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ₹1 கிரெடிட் ஆயிருந்தா ஆனாலும் அமௌண்ட் வராம இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் முடிவடையக்கு இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இந்த மாதம் 15-16ஆம் தேதியில நிறைய பேர் அக்கௌண்ட்ல ₹1 கிரெடிட் பண்ணாங்க. அந்த ₹1 எதுக்கு கிரெடிட் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு தான் அந்த ₹1 கிரெடிட் பண்ணாங்க. ஸோ கிரெடிட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அமௌண்ட் வரல, நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்தாச்சு. ஸோ அமௌண்ட் வராதவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதம் முடிவடைக்கு இன்னும் 2-3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாலே உங்களுக்கு வங்கி கணக்குல அமௌண்ட் வரும். ஸோ அதனால கிளியரா செக் பண்ணி பாருங்க. ஸ்டேட்டஸ் அப்பப்ப செக் பண்ணுங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லைன்னு சொன்னா. ஏன்னு மேக்ஸிமம் 100% 23,000 to 25,000 முதலீடு பண்ணி ஆல்ரெடி இந்த மாசம் 15-16ஆம் தேதியில ₹1 கிரெடிட் ஆனவங்களுக்கு கண்டிப்பா இதற்கான அமௌண்ட் இன்னும் வர 2-3 நாட்கள்ல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா ரீசெண்டாட்டு தான் ஒரு சொத்து அவங்க வித்து அவங்களுடைய வங்கி கணக்குல அவங்க லேலத்து விட்ட அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் போயிட்டு அந்த பணமானது செபி சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குல வந்துட்டு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாட்கள்ல அதற்கான அமௌண்ட் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்சிஎல்ல எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நான் உடனடியாட்டு நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சோ உங்களுக்கு இந்த பிஎஸ்எல் சம்பந்தமாட்டு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸா வேணும்னு சொன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன தொடர்பு கொண்டா போதும், நான் வாய்ஸ் மெசேஜ் ஆட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்ல உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இல்லாம இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.